தௌஹீதின் வகைகள் அனைத்துக்குமே ஒரு சூறாவை ஷேக் முஹம்மது பின் அப்துல் வஹாப் அல் வசாபி ரஹிமஹுல்லா இங்கே கொண்டு வர, அதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூறாவில் தௌஹீதுடைய 4 வகைகளுக்கும் ஆதாரம் இருக்கு அப்படிங்கிறாங்க. முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற கருணையாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். இதுதான் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் ஆயா. இந்த ஆயத்துல தௌஹீதுடைய ஒரு வகை இருக்கு. யார் சொல்றீங்க? இதுல தௌஹீதுடைய வகை எந்த வகை சொல்லப்பட்டிருக்கு? தௌஹீதுல் அஸ்மாஇ வ சிஃபாத். ஏன்னா அல்லாஹ்வுடைய அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம்ங்கிற அவருடைய அஸ்மாக்கள் இருக்குது. அதுல அல்லாஹ்வுடைய பண்புகளும் சொல்லப்பட்டிருக்குது. அல்லாஹ் என்றால் வணங்குவதற்கும் கீழ்ப்படிவதற்கும் தகுதிமிக்க இறைவன். அர் ரஹ்மான் அர் ரஹீம் 2 அல்லாஹ்வுடைய பெயர்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மா கருணை சொல்லப்பட்டிருக்குது. அர் ரஹ்மான் என்று சொன்னால் படைப்புகளில் அனைத்துக்குமே எந்த பாரபட்சம் இல்லாமல் கருணை காட்டக்கூடியவர். முஸ்லிமோ காபிரோ, மனிதனோ விலங்கோ பறவையோ எதுவோ, எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹ் ரஹ்மான். அர் ரஹீம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா தன் மீது பிரியம் கொண்டு தன்னை வணங்கக்கூடிய நல்லடியார்களுக்கு பிரத்யேகமாக கருணை காட்டக்கூடியவன், அன்பு காட்டக்கூடியவன். அதாவது முஃமின்களுக்கு அன்பு காட்டக்கூடியவன். அவன் தான் அர் ரஹீம். அல்லாஹ்வுடைய பண்புகள் உள்ளது. ஆகவே தான் அல்லாஹ் தஆலா மறுமையால தன்னுடைய அடியார்கள்ல தன்னை வணங்கியவரை தன் நாடுவரை மன்னிக்கிறான். ரஹீமாக அல்லாஹ் இருக்கிறான். ஆகவே ரஹ்மா அல்லாஹ்வுடைய பண்புகள்ல ஒன்று. கருணை அல்லாஹ்வுடைய பண்பு. அப்போ அல்லாஹ்வுடைய பெயர்களும் பண்புகளும் இதில் பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் நன்றியும் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்ஹம்து அப்படின்னா அல்லாஹ்வுடைய புகழ், நன்றி, இது எல்லாமே அவனுக்குரியது. அவன்தான் ரப்புல் ஆலமீன், எல்லா உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன். இதுல அல்லாஹ்வுடைய எந்த வகை தௌஹீத் சொல்லப்பட்டிருக்கு? இந்த பக்கத்து யாராவது சொல்லுங்க. தௌஹீது ருபூபிய்யா, அல்லாஹ்வை ரப்பாக சொல்லப்படுற ஆயா. ரப்புல் ஆலமீன், எல்லா உலகங்களின் இறைவன். அப்ப அல்லாஹ் தான் உண்மையான ரப்பு அப்படிங்கிற கருத்தும், அவனுடைய ருபூபியத்தை வலுவா சொல்லக்கூடிய அடிப்படையில் அவனை புகழ்கிற கருத்தும் இருக்கு. அல்லாஹ்வுடைய ருபூபியத்தை கொண்டு அவன் மிகவும் புகழுக்குரியவன்கிற கருத்து இந்த ஆயத்தில் இருக்கு. அவை தௌஹீது ருபூபிய்யா அல்லாஹ் இதிலே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறான். அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன், இதுல தௌஹீதுடைய இந்த 2 ஆயத்துகள்ல எந்த வகை சொல்லப்பட்டது? ருபூபிய்யா, அப்புறம் குறிப்பா அஸ்மா சிஃபாத். ஏன்னா அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள். மாலிகி யௌமித்தீன், அதிலையும் அல்லாஹ் தஆலா தீர்ப்பளிக்கக்கூடிய மாலிக்காக இருக்கிறான். அதுல ருபூபியத்து சொல்லப்படும். குறிப்பா அல்லாஹ்வுடைய அவன் அல் மலிக்குங்கிற அவனுடைய பெயரும் அந்த பண்பும் அதில் இருக்குது. அவன் நீதியாக தீர்ப்பளிக்கக்கூடியவன் அப்படிங்கிற அவனுடைய நீதியை சொல்லக்கூடிய செய்தியும் அதில் இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய இந்த 2 வசனங்களிலும் தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத் இருக்கு. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், அல்லாஹ்வே உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். இதுல உலுஹிய்யா, ஏன்னா இது முழுக்க முழுக்க அல்லாஹ்வை வணங்குகிற அவனுடைய இபாதத்தை அவனுக்கு மட்டுமே உரித்தாக்கக்கூடிய வாக்குறுதி, ப்ராமிஸ். உன்னையே வணங்குவோம், உன்னிடமே உதவி தேடுவோம். அப்போ அவனை தவிர்த்து வேறு யாரை வணங்க மாட்டோம், அவனுக்கு இணைய உதவி செய்யக்கூடியவராக வேறு யாரையும் நினைக்கவும் மாட்டோம். அவனிடம்தான் உதவி தேடுவோம். அப்போ அல்லாஹ்வுடைய அல் இபாதா, அல் இஸ்திஆனா, அல் இஸ்திஆனா உதவி தேடுதல், ஒரு இபாதத்துல ஒரு வாய் அல் இஸ்திஆனா. அதான் வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுகிறோம். அப்போ இதில் அல்லாஹ்வுடைய தௌஹீதுல் இபாதா உலுஹிய்யா இருக்கிறது. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். ஆமீன். இதுல எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக.
எவர்கள் மீது நீ கோபம் கொண்டாயோ அவர்களுடைய வழி அல்ல, உன் கோபத்திற்கு ஆளானவர்கள் வழியும் அல்ல, வழிகட்டு தவறி போனவர்களின் வழியும் அல்ல. அப்போ அந்த நேர்வழி யாருடையதா இருக்கணும்? உன்னுடைய திருப்தியை அடைந்த நேர்வழியில் இருக்கக்கூடிய நீ அருள் புரிந்தவர்கள் வழி. சிராத்த அல்லதீன அன்அம்த அலைஹிம், அந்த வழி அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களுடைய. அவர்கள் உன் கோபத்திற்கு ஆளானவர்கள் அல்ல, அதாவது யூதர்கள் அல்ல, உன்னுடைய வழியை விட்டு வழி தவறி போன கிறிஸ்தவர்களின் வழியும் அல்ல. அப்ப இந்த ஆயா இதுல தௌஹீதுல் முதாபா இருக்குங்கிறாங்க ஷேக். ஏன் இந்த ஆயத்துல நேர்வழிக்குரிய அந்த பாதை ரசூலுடைய பாதை தான் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. ரசூலுடைய பாதை தான் அல்லாஹ்வால் அருள் புரியப்பட்ட பாதை. அந்த பாதையைத்தான், அதுதான் நபிமார்கள், சித்திகீன்கள், உண்மையாளர்கள், சுகதாக்கள், அல்லாஹ்வின் பாதையில் உயிர் கொடுத்த தியாகிகள், சாலிஹூன் நல்லோர்கள், அவர்கள் போன பாதை. அப்ப அந்த நேரான பாதையில் எங்களை வழிநடத்துவாயாக. அப்ப நேர்வழி ஒன்று, அது யாரிடமிருந்து நமக்கு கிடைச்சிருக்குது? அந்த வழி யார் வழியாக இங்க அல்லாஹ் நம்ம பழகியிருக்கான்? ரசூலின் வழி. அப்ப அந்த ரசூலின் பாதையை பின்பற்றுகிற அந்த நேரான ஒரு பாதையை பின்பற்ற வேண்டும்ங்கிற கருத்தினால இது தௌஹீதுல் முதாபஆவுக்கு ஆதாரம் அப்படின்னு ஷேக் அவர்கள் இங்கே அதையும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்ப தௌஹீதுடைய 4 வகைகளும், அல்லாஹ்வின் விஷயத்தில் இருக்கக்கூடிய தௌஹீதும், ருபூபியா, உலூஹியா, அஸ்மா வ சிஃபாத், அதே மாதிரி ரசூலுடைய விஷயத்தில் உள்ள தௌஹீத், ரசூலை மட்டுமே பின்பற்ற வேண்டும்ங்கிற அந்த வகையும் இந்த ஆயத்துகளில் அல்லாஹ் தஆலா இந்த சூறாவில் இறக்கியிருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அதுதான் முழு குர்ஆனிலும் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிற தௌஹீத். எந்த குர்ஆனுடைய ஆயத்தாக இருந்தாலும் அது தௌஹீதுடைய வகைகளில் அடங்கும். எந்த ஆயத்தாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த குர்ஆனுடைய ஆயத்தை உங்களுக்கு நீங்கள் நினைத்தாலும் சரி, சட்டுன்னு உங்களுக்கு ஒரு குர்ஆனுடைய ஆயத்து ஞாபகம் வருது, ஏதோ ஒரு ஆயத்து சட்டுன்னு சொல்லுங்களேன். சட்டுன்னு எந்த ஆயத்துக்கு ஏதாவது ஒரு ஆயத்து, அது தௌஹீதுடைய ஒரு வகையை நம்ம அதில் எடுக்கலாம். அது இருக்கும். அதில் என்ன சொல்லுங்க, ஏதோ ஒரு ஆயத்து சொல்லுங்க. குல் யா இபாதி அல்லதி அஸ்ரஃபு அன்ஃபுஸிஹிம், அந்த ஆயத்து என்னுடைய அடியார்களே உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்துக் கொள்ளாதீர்கள். நபியை நீங்க சொல்லுங்க, என்னுடைய அடியார்களை நீங்க உங்களுக்கு நீங்கள் அநீதிக்கிறோம், உங்கள் மீது உங்களுடைய இரட்சகன் என்ன கருணை உள்ளவனாக இருக்கிறான், மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய தௌஹீதுல அல்லாஹ் கருணையாளன், மன்னிக்கக்கூடியவன் இப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அந்த பண்பு அதில் சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஆயத்தா இருக்கு? வத்துஹா வல்லைலி இதா சஜா, அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்றான் துஹாவின் முற்பகல் மீது சத்தியமாக. இதுல என்ன தௌஹீதுடைய எந்த வகை இருக்கு? தௌஹீதுடைய எந்த வகை? வத்துஹா அல்லாஹ் சத்தியம் பண்றான். அல்லாஹ் படைத்தவன் அல்லாஹ், முற்பகலை படைத்தவன் அல்லாஹ். ருபூபியத், அல்லாஹ்வுடைய ருபூபியத் அதுல தெரியும். எந்த ஆயத்தாலும் தௌஹீத், முழு குர்ஆனும் தௌஹீத் தான். அதாவது இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, முழு குர்ஆனிலும் அல்லாஹ் தௌஹீதைத்தான் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான். ஆகவே நாம இந்த பாடத்தை தௌஹீதுடைய 4 வகைகளுக்கான ஆதாரமாக பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் தௌஹீது ருபூபியாவுடைய விளக்கத்தையும் ஒவ்வொரு பாடத்தையும் தனித்தனியாக படிப்போம்.